புதிய வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு. காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பில் கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள வகுப்பு சொத்துக்கள் 1995 நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு சட்ட திருத்த மசோதா 2024 வகுப்பு சொத்துக்கள் மீதான இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் வகையிலும் ஆக்கிரமிப்புக்கு துணை போகும் வகையிலும் உள்ளதாகவும், இதனால் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள், அடக்கஸ்தலங்கள் மீதான உரிமைகளும் பறிபோக வாய்ப்புள்ளதாக சிறுபான்மை இஸ்லாமிய சமூக மக்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். அதற்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை எதிர்க்கட்சி நடத்தி வருகின்றனர். இந்த சட்ட திருத்தம் வகுப்பு சொத்துக்களை பாதுகாப்பும் நோக்கம் கொண்டது என மத்திய அரசு கூறினாலும் அந்த ஷரத்துக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ளது. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வகுப்பு வாரிய திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கோவை உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி எதிரில் கோவை மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். மணிப்பூர் மக்களுக்கு நீதி வழங்கு. திருத்தாதே 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 வக்ஃப் மசோதாவை திருத்தாதே வக்ஃப் மசோதாவை திருத்தாதே திருடாதே 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 வக்ஃப் சொத்தை திருடாதே வக்ஃப் சொத்தை திருடாதே அனுமதிக்க மாட்டோம். இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கின்றன. இன்று கோவையிலே மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு 100-200 ஆண்டுகளுக்கு மேலாக மூதாதையர்கள், இஸ்லாமிய மூதாதையர்கள் இன்று வரை தனது ஏழை குழந்தைகளுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் ஒரு இரவில் எப்படி 677 பக்கத்தை நாங்கள் படிப்பது? 677 பக்கத்தில் நிறைய குறைகள் இருக்கின்றது, இதை மாற்ற வேண்டும் என்று முறையிட்டார்கள். ஆனால் பாசிச பாரதிய ஜனதா அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜெகதாம்பாள் பால் என்பவரை தலைமையாக ஏற்று கிட்டத்தட்ட 30 பேர் கொண்ட கமிட்டியை பாராளுமன்றத்தில் அமைத்தார்கள். ஒரே இரவிலே 677 பக்கத்தை. இந்த வக்ஃப் சொத்து என்பது ஏதோ அரசாங்கம் கொடுத்ததோ யாரோ கொடுத்ததல்ல. எங்களுடைய தாத்தனும் பாட்டனும் இந்த பணக்கார இஸ்லாமியர்கள் எல்லாம் இத பச்சை போய், அதாவது என்ன சொல்றான்னா, பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்தாச்சு. நான் சொல்றேன், ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல ஒரு மகன் கூறினான், எனக்கு சொத்து மட்டும் தான் வேண்டும் என்று. அதுதான் பாகிஸ்தானுக்கு சென்ற முஸ்லீம்கள். ஆனால் இந்திய முஸ்லீம்கள் எங்களுக்கு தாய் தான் வேணும் என்று இந்த தாய் நாட்டிலே இருந்தார்களே, அதுதான் இந்திய இஸ்லாமியர்கள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை பாராளுமன்ற கூட்டுக்குழு ஜனநாயக படுகொலை மேற்கொண்டு எதிர்க்கட்சி எம்பிகளுடைய எதிர்ப்பையும் மீறி, இந்தியா முழுவதும் சேகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களின் கருத்துக்களையும் மீறி இன்ற தினம் அந்த மசோதாவிற்கு அனுமதி அளித்திருக்கின்றது. அந்த மசோதாவை கண்டித்து இன்றைய தினம் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புதிய வக்ஃப் சட்ட மசோதா எதிர்ப்பாக தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கடந்த வாரம் பேசிய RSS தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் இந்திய சுதந்திரத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக, இந்திய சுதந்திரம் என்பது ராம கோயில் பிரதிஷ்டை என்றுதான் கிடைத்தது என்று கூறியிருக்கின்றார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதேபோல 1991 ஆலயங்கள் காக்கும் மசோதாவை சட்டத்தை அமல்படுத்தி இன்று வட இந்தியாவிலே இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கு அடியிலெல்லாம் கோயில் இருக்கின்றது என்று கூறி அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இடிக்க முற்படும் இந்த பாசிச மத்திய அரசை கண்டித்தும் இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம்.